ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு ஞாயிறு தினத்தன்று நம் யாவரும் கூடி ஆராதிக்கும்படிக்காக தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நல்ல நாளுக்காக தேவனை மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் யாவரும் இணைந்து நல்ல சில பாடல்களை பாடி விடுதலையாய் கர்த்தரை துதிக்கப் போகிறோம். சில முக்கியமான காரியங்களுக்காக செபிக்க போகிறோம். கடைசியில் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் மாற்றி தரும்படிக்காக தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேவ சமூகத்தில் பிரைஸ் லார்ட் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளில் நாங்கள் யாவரும் இணைந்து சமூகத்தை நோக்கி கடந்து வந்திருக்கிறோம். நல்ல விடுதலையாய் நாங்கள் துதிக்க போகிறோம். துதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வரும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நீர் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுவென்று வாக்குரைத்தவர். நாங்கள் துதிக்கும் பொழுதே கர்த்தருடைய பிரசன்னத்தினால ஆண்டவரே எங்களோடு இணைந்து துதிக்கும்படி கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு நிரப்பும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிரம்பி செபிக்கும்படிக்காக, நிரம்பி துதிக்கும்படிக்காக, கர்த்தருடைய விசேஷ கிருபை எங்களை கடந்து வரும்படிக்காக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவர் ஜெப பகுதியை கர்த்தர் பொறுப்படுத்த நடத்துவீராக. ஆண்டவர் சொல்லப்படுகிற காரியங்களை நாங்கள் ஆண்டவர் தெளிவாய் புரிந்து கொண்டு பாரத்தோடு செபிக்கும்படி ஆண்டவர் எங்கள் கிருபை தரும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஜெப பகுதியை கர்த்தர் பொறுப்படுத்த நடத்தும்படிக்காக ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்கள் எங்களுக்கு வர வேண்டிய வார்த்தைகளை தரும்படிக்காக ஆண்டவர் கடந்து வந்திருக்கிற தீர்க்கதரிசி கர்த்தர் நீர் மறைத்து நீர் வெளிப்படும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தைகள் கடந்து வருவதாக, எங்கள் ஊழியங்களுக்கு தேவையான வார்த்தைகள் கடந்து வருவதாக, ஆண்டவர் ஆயத்தப்பட வேண்டிய காரியங்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்கள் எங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான வார்த்தைகள் கடந்து வரும்படிக்காக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் நீர் மகிமைப்படும்படி எடுத்து பொறுப்படுத்த நடத்தும்படிக்காக உங்களுடைய பொற்கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதி கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படிக்காக ஆண்டவர் இணைந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு கிருபை தந்து நடத்தும்படிக்காக வார்த்தைகளை கேட்கும் பொழுது எங்கள் செவிகளுக்குள்ளே கடந்து செல்லும்படியாய் ஆண்டவர் செவிகளை திறந்து தரும்படிக்காக செபிக்கிறோம். எங்கள் இருதயத்தை திறந்து தரும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பகுதி நீர் பொறுப்படுத்த நடத்தும்படி உடைய பொற்கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிற சுவாமி, நீர் மகிமைப்படும்படியாய் எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நம்ம கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், நீர் வல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல ஒரு தெய்வம் யாரும் இல்லை என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். Come on everyone, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாய் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இயேசுவே, ஆமென். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் அவர் ஒருவரே நல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி,
நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். நம்மை அழைத்தவர் அவர் உண்மை உள்ள தேவன். ஆமென். நம்மை கடைசி வரைக்கும் நம்மை கரம் பிடித்து நம்மை நடத்துவதற்கு கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் அந்த பூமியிலே நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். காரணம் அவர் உண்மை உள்ள தேவன், உண்மை உள்ள தேவன். அந்த நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்தலாமா? என்னை அழைத்தவரே. ஆமென். ஹalleluya. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லாரும் சொல்லுவோம், அவர் நல்லவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் அவரை போல யாரும் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹalleluya 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 ஹalleluya. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்திரே. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்திரே. அவர் நல்லவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya 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 ஹalleluya. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணர். எல்லாரும் சேர்ந்து ஹalleluya 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 ஹalleluya. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீர் சர்வ வல்லவரே வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சம
மரித்து போன அந்த லாசருவை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணம். எல்லாரும் சொல்லு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீர். ஆமென். ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்து. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் மரித்து உயிரோடு கூட எழும்பினவர். ஆமென். நமக்கு விரோதமாய் வேதம் சொல்லுகிறது, நமக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கையெழுத்தை ஆண்டவர் சிலுவிலே குலைத்தார், அவர் மரணத்தை ஜெயித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பவுல் சொல்லுகிறார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இதோ கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்திலே கழுவப்பட்டோமோ, அன்னையிலிருந்து இன்று நாள் வரைக்கும் இயேசு என் கூட இருக்கிறாருங்க. எவ்வளவோ மேன்மையான உறவுகள் இந்த உலகத்துல இருந்தாலும் எல்லா உறவுகளும் நம்மோடு இருக்கிறவர்கள். ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு உள்ளே வாசம் செய்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா சர்வ நாட்களிலும் நான் உங்களுடனே கூட, ஐ வில் பி வித் யூ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற தேவன். ஆமென். அந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே எல்லாரும் சேர்ந்து, எபினேசரே உதவி நீரே உமக்கு ஆராதனை என்று சொல்லி முழு இருதயத்தோடு அப்படியே கண்களை மூடி, அப்படியே எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் அப்படியே கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? Thank you wonderful Jesus. ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. Thank you Lord. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து எபினேசரே, எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை
உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே, எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்ணீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம். அப்படி இருக்கிற இடங்கள்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லலாமா? நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை
உமக்கே நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை என்னை காக்கும் இறைவன் நீரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் என்னை காக்கும் இறைவன் நீரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் என்னை ஆளும் தலைவர் நீரே உம்மை அன்றி ஆசை வேறில்லை என்னை ஆளும் தலைவர் நீரே உம்மை அன்றி ஆசை வேறில்லை என்னை காக்கும் இறைவன் நீரே அரசாளும் தலைவர் நீரே என்னை காக்கும் இறைவன் நீரே அரசாளும் தலைவர் நீரே ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை எப்போதும் என் கண் முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளேன் எப்போதும் என் கண் முன்னே எப்போதும் என் கண் முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளேன் வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விட மாட்டீர் வலப்பக்கத்தில் நான் அசைவுற விட மாட்டேன் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லலாமா எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளேன் எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளேன் ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை அப்படியே இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை உமக்கே எல்லா மகிமையாண்டவரே ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை சகல துதியும் கனமும் மகிமையும் இயேசப்பா உங்களுக்கு மாத்திரம் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே நீரே மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம நல்லா துதிக்க கர்த்தர் நமக்கு ஒரு கிருபை பாராட்டினார். வேதத்தை நல்லா தியானித்தோம். இப்பொழுது சில காரியங்களை அறிந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் அவருக்கு சித்தமான ஊழியர்களை எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் எழும்பும்படிக்கு தான் இந்த நாள் நம்ம ஜெபிக்க போகிறோம். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும்
ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். பாருங்கள், ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். தீர்க்க தரிசன அபிஷேகத்தை இந்த கடைசி நாட்களில், அந்நாட்களில், இந்த கடைசி நாட்களில் கொடுப்பதாக நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த தலைமுறை எழும்பும்படிக்காக இந்த நாளில் நம்ம உத்தரவாதம் பண்ண போகிறோம். பாருங்கள், தேவன் தீர்க்கதரிசி மோசேயை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அழைத்து கொண்டு வரும்படி அவரை தெரிந்து கொள்ளுகிறார். அவர் போய் இந்த ஜனங்களை தேவனுடைய வார்த்தையை சொல்லி தேவனை ஆராதிக்கும்படி அவர்களை விடுதலையாக்கி அழைத்து கொண்டு வருகிறார். வரும் பொழுதே தேவனுடைய திட்டத்துக்கு நேராக ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படி அந்த கானானை அடைவதற்கு முன்பதாக தேவனை ஆராதிக்கும்படி சில ஊழியர்களை, சில காரியங்களை தேவன் ஏற்படுத்துகிறார். அதில் தான் ஆரோன் ஏற்படுத்தப்படுகிறார், லேவியர்கள் ஏற்படுத்தப்படுகிறார்கள், அதிபதிகள் ஏற்படுத்தப்படுகிறாங்க. அப்போ இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வரணும், கானானை சுதந்திரிக்கணும். ஆனால் அதற்கு முன்பதாக இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு சில ஊழியர்கள் தேவைப்படுகிறார்கள். அல்லேலூயா. பாருங்கள், அதே போல் தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலருக்கு மேலறை வீட்டில் அவர்கள் காத்திருக்கும் பொழுது அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அந்த இடத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அது சபையாய் மாற்றப்படுகிறது. அந்த இடத்துல ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய கூட்டம், திரள் கூட்டம், 3000 பேர் அன்றைய தினத்தில் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த சபையை நடத்துவதற்கு ஆண்டவர் சில ஊழியர்களை ஏற்படுத்துகிறார். பாருங்கள், அந்த இடத்துல அப்போஸ்தலர்களை ஏற்படுத்துகிறார், தீர்க்கதரிசியை ஏற்படுத்துகிறார், சுவிசேஷர்கள் ஏற்படுத்துகிறார், மேய்ப்பர்கள், போதகர்களை ஏற்படுத்துகிறார். இந்த 5 விதமான ஊழியர்கள் சபையை நடத்தி கொண்டு போகும்படி ஏற்படுத்தப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த 5 விதமான ஊழியர்கள் இவங்க சபையை நடத்துவதற்கு. அதே போல் கடைசி நாட்களில் ஆண்டவர் பாருங்கள் தீர்க்க தரிசன தலைமுறையை, தீர்க்க தரிசிகளை ஏற்படுத்துகிறார். அதைத்தான் இந்த யோவேல் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். மாம்சமான யாவர் மேலும் தேவனை அறிந்து கொண்டவர்கள், சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு அபிஷேகம். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உரைக்கும்படி அவர்களுக்கு அந்த அபிஷேகம் கிரியை செய்கிறது. அதே போல் மூப்பர்களுக்கு சொப்பனத்தை, தரிசனத்தை பார்க்கும்படி, தேவன் காட்டுகிறத பார்க்கும்படி அவர்களுக்கு அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. வாலிபர்களுக்கு தரிசனத்தை காட்டும்படி தீர்க்க தரிசன அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஊழியக்காரர்கள் மேலும், ஊழியக்காரிகள் மேலும் அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. இது எல்லாமே தீர்க்க தரிசனம் சார்ந்த ஒரு அபிஷேகம். இந்த தீர்க்க தரிசனம் சார்ந்த அபிஷேகம் இந்த கடைசி நாட்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ மோசே தீர்க்கதரிசியாக இருந்தார். அதே போல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சின்ன கூட்டம் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆனால் அந்த கடைசி காலத்தில் எழும்புகிற ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசியாக எழும்பணும். ஒவ்வொருத்தரும் சிறு பிள்ளையாக இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், ஊழியக்காரனாக இருந்தாலும், ஊழியக்காரிகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தேவனுக்கென்று எழும்பணும்னா அவங்க தீர்க்கதரிசியாக தான் இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட கூட்டம் எழும்பும்படிக்காக இந்த நாளில் நம்ம உத்தரவாதம் பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் தேசத்தில் தீர்க்க தரிசன கூட்டம் எழும்பணும் ஆண்டவரே. எழுப்புதலுக்கு முந்தி எழும்ப வேண்டியவர்கள். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா மூலமாக இந்த தீர்க்கதரிசிகள், எழும்புகிற தீர்க்கதரிசிகள் எத்தகைய தன்மை உடையவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறார். அதில் தான் இன்றைக்கு நம்ம ஒரு 4 விதமான தன்மை உடைய தீர்க்கதரிசிகளுக்காக, அவர்கள் எழும்பும்படிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 4 விதமான தன்மைகளை உடைய தீர்க்கதரிசிகள். அதில் முதலாவது தீர்க்கதரிசிகளை பிறப்பிக்கிற தீர்க்கதரிசிகள். இவர்கள் யார் அப்படின்னா, பாருங்கள், எசேக்கியேல் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அது ஒரு மகா பெரிய சேனையாக என்ன பண்ணுது, எழும்பி நிற்கிறது. அதே போல் இந்த தீர்க்கதரிசிகள் தேசத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை அப்படியே அறிவிக்கும் பொழுது ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் தீர்க்க தரிசன புத்திரர்கள் எழும்புவாங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க, தேவனுக்கென்று தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறவர்களாக எழும்புவார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் எழும்பணும்.
தீர்க்கதரிசிகளை பிறப்பிக்கிறவர்கள், தீர்க்கதரிசிகளை உருவாக்குகிறவர்கள். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணணும்? எழும்பும்படிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்து பாருங்க, கால பிரமாணங்களை வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசிகள். ஒவ்வொரு காலத்துக்கும் சட்டதிட்டங்கள் இருக்குது. பாருங்க, பவுல் அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம சபைக்கான சட்டதிட்டங்கள், நம்ம எப்படி நடக்கணும், அதற்கான விதிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த கடைசி நாட்களில் என்ன விதிமுறை, என்ன கட்டளைகள், கற்பனைகள் ஒரு தீர்க்கதரிசியால் தான் என்ன பண்ண முடியும்? அதை வெளிப்படுத்தி சொல்ல முடியும். அப்போ அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இந்த கடைசி நாட்களில் எழும்பும்படிக்காக நம்ம உத்தரவாதம் பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம பார்த்தோம், இந்த கடைசி நாட்களில் எழும்புகிற எல்லாருமே தீர்க்கதரிசிகளாக தான் இருப்பாங்க. அந்த தீர்க்கதரிசியினுடைய தன்மைகள், அவங்க எந்த விதமாக அவங்க கிரியை செய்வாங்க, தேசத்தில் எப்படி கிரியை செய்வாங்க அப்படின்னா, தீர்க்கதரிசிகளை பிறப்பிக்கிற ஒரு தீர்க்க தரிசன கூட்டம் எழும்புவாங்க. அவங்க தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது, ஒரு இடத்துல போய் தீர்க்க தரிசன வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் பொழுது உலர்ந்த எலும்புகள் எப்படி உயிர் பெறுவதோ அதே போல் தீர்க்க தரிசன சேனை அந்த இடத்துல எழும்பும். அதே போல் அடுத்து பாருங்கள், கால பிரமாணங்கள். பவுல் எப்படி கால பிரமாணங்களை வெளிப்படுத்தினாரோ, இந்த கடைசி நாட்களில் எழும்புகிற தீர்க்கதரிசிகள் சட்ட திட்டங்களை, வழிமுறைகளை அவர்களை எழும்பி சொல்லுவாங்க. தேவனிடத்துலேருந்து கேட்டு இந்த கடைசி நாட்களில் என்ன வழிமுறைகள், என்ன செய்யணும் அப்படின்ற கால பிரமாணங்களை வெளிப்படுத்தி சொல்லுவார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் எழும்பும்படிக்காக நம்ம ஜெபிக்கணும். அடுத்து பாருங்கள், வழிநடத்தும் தீர்க்கதரிசிகள். மோசேயை போல இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை வழிநடத்தின ஒரு தீர்க்கதரிசி தான் மோசே. அப்போ அதே போல் இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய ஆலோசனையை பெற்று ஜனங்களிடத்தில் சொல்லி அவர்களை வழி நடத்துகிற தீர்க்கதரிசி எழும்பணும். மோசேயை போல் அடிமைத்தனத்தில் இருப்பாங்க, அவங்களை விடுதலையாக்கி தேவனு பக்கமாக அவங்களை திருப்பி அவர்களை வழி நடத்துகிற தீர்க்கதரிசி. அவர்களுக்கு ஏற்ற ஆலோசனை. இந்த கடைசி நாட்களில் சத்துருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதிலிருந்து அவர்கள் எப்படி தப்பித்து கொள்ளணும், என்ன செய்யணும், அவர்கள் எப்படி விடுதலை ஆக்கணும், இது எல்லாவற்றையும் வழி நடத்துகிற தீர்க்கதரிசிகள் தான் தேவனிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொண்டு அவர்களை வழி நடத்துவாங்க, ஏற்ற ஆலோசனை கூறுவாங்க. அப்படி சொல்லி அவர்களை வழி நடத்தி கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. அதே போல் அடுத்ததாக தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தும் தீர்க்கதரிசிகள். தேவனுடைய ரகசியங்கள் பாருங்கள், வெளிப்படுத்தின விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அநேக காரியங்கள் முத்திரை போடப்பட்டிருக்குது. அந்த முத்திரைகளெல்லாம் உடைத்து அந்த மர்மங்களெல்லாம் வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசி என்ன பண்ணணும்? இந்த கடைசி நாட்களில் எழும்பணும். தானியேலை போல, எசேக்கியேலை போல இந்த மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற, ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசிகள். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இந்த கடைசி நாட்களில் எழும்ப வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த கடைசி நாட்களுக்கென்றே அநேக காரியங்கள் முத்திரை போடப்பட்டிருக்குது பைபிளில். அதெல்லாம் வெளிப்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசி எழும்பணும். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி எழும்பும் போது முத்திரைகள் உடைக்கப்படும், மர்மங்கள் வெளிப்படும், ரகசியங்கள் வெளிப்படும். 1000 வருட அரசாட்சியை குறித்து, இன்னும் வருகிற தேவனுடைய திட்டங்களை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, ஆண்டவர் இன்னும் மகிமையான காரியங்கள் என்னென்னா செய்ய போகிறான்ற அந்த ரகசியங்களை, மர்மங்களையும், தேவனுக்கு அடுத்த காரியங்களை குறித்து அவர்கள் வெளிப்படுத்தி சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இந்த கடைசி நாட்களில் அவர்கள் எழும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ நம்ம தீர்க்கதரிசிகள் நம்ம பார்த்தோம். அந்த தீர்க்கதரிசியினுடைய தன்மைகள் இதுவாக இருக்கிறது. இதே போல் கிட்டத்தட்ட ஒரு 8 விதமான தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. 8 விதமான தன்மையுடையவர்கள், 8 விதமான கிரியை நடப்பிக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எழும்பணும். இந்த நாளில் இந்த 4 விதமான தீர்க்கதரிசிகள் எழும்பும்படிக்காக முதலாவது நம்ம கவனம் செலுத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் என்னது? தீர்க்க தரிசன தலைமுறைகளை பிறப்பிக்கிறவர்கள். அடுத்து கால பிரமாணங்களை வெளிப்படுத்துகிறவர்கள். அடுத்து 3வது வழி நடத்துகிற தீர்க்கதரிசிகள் மோசேயை போல. அடுத்து தேவ ரகசியங்களை, மர்மங்களை வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசிகள். இந்த 4 விதமான தீர்க்கதரிசிகள் நம்ம பட்டணத்தில், நம்ம தேசத்தில் எழும்பும்படிக்காக இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோமா?
தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி நம்ம பார்ப்போமா? ஆண்டவரே, தீர்க்க தரிசிகளை இந்த கடைசி நாட்களில் நீங்கள் எழுப்புவேன்னு சொல்லியிருக்கிறீங்களா? ஆண்டவரை எழும்புகிற ஒவ்வொருவனும் கர்த்தருக்கென்று தீர்க்கதரிசியாக எழும்புவான்னு சொல்லி யோவேல் மூலமாக கர்த்தர் சொல்லிங்களே, அந்த வார்த்தை எங்கள் தேசத்தில் எங்கள் பட்டணத்தில் அது நிறைவேறும்படிக்காக இந்த நாளில் நாங்கள் உத்தரவாதம் பண்ணுகிறோன்னு சொல்லி அப்படியே தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். 2 விதமான தீர்க்கதரிசிகள் முதலாவது எழும்பும்படிக்காக அப்படியே நம்ம உத்தரவாதம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளை பிறப்பிக்கிற தீர்க்கதரிசிகள். ஹல்லேலூயா. முதலாவது அவர்களை கவனம் செலுத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்து நம்ம கால பிரமாணங்களை வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசிகள், அவர்களை கவனம் செலுத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த 2 விதமான தீர்க்கதரிசிகள் எங்கள் பட்டணத்தில், எங்கள் சபையில், எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே எழும்பணும்னு சொல்லி அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய கரங்கள் அப்படியே ஒப்பு கொடுங்க. தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் சபையை ஒப்பு கொடுங்க, உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, உங்களுக்கு தெரிந்தவர்களை ஒப்பு கொடுங்க. கடைசி நாட்களில் எழுப்பப்பட வேண்டிய தீர்க்கதரிசிகள், இந்த நாட்களில் இவர்கள் ரொம்ப தேவை. எழுப்புதலுக்கு முந்தி எழும்ப வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. எழுப்பப்படும்படிக்காக அப்படியே உத்தரவாதம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இப்பொழுது சகோதரியோடு இணைந்து இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ரிபா லாது டந்த ரபா ரிகா ரபா லாது டந்த டத லாது டந்த ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தீர்க்கதரிசன தலைமுறைகளை பிறப்பிக்கிற தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமை செலுத்துறோம். ஆண்டவரே, அப்பா தீர்க்க தரிசன தலைமுறைகளை அப்பா தீர்க்கர்கள் உரைக்கும் போது, அப்பா தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது, அப்பா தீர்க்க தரிசிகள் பிறப்பிப்பார்கள் நீங்க சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவரே, எழுப்புதலுக்கு முன்பாக அப்பா உங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துற, எழுப்புதலை சுமந்துட்டு போற அப்பா அந்த தீர்க்க தரிசன தலைமுறைகள் அப்பா பிறப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறான். ஆண்டவரே, அவர்கள் வாய் திறந்து சொல்லும் போது, அப்பா அவங்க வார்த்தையை உரைக்கும் போது திரளான தீர்க்க தரிசிகள் பிறப்பிக்கப்படுவார்கள் என்று எங்கள் தேவனாகிய கர்த்தர் வாக்குரைத்திருக்கீங்களா? ஆண்டவரே, அப்படியாப்பட்ட தீர்க்க தரிசிகள் அப்பா, பலமான தீர்க்க தரிசிகள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துற தீர்க்க தரிசிகள், கர்த்தருடைய எழுப்புதலை சுமந்து போற தீர்க்க தரிசிகள், பள்ளங்களை நிரப்புகிற தீர்க்க தரிசிகள், மேடுகளை எல்லாம் தகர்த்தெறிகிற தீர்க்க தரிசிகள், அது பலமான தீர்க்க தரிசிகள் உம்மால பிறப்பிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறான். ஆண்டவரே, திரளாய் தீர்க்க தரிசிகள் அப்பா எங்க தேசத்துல பிறப்பிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எங்கள் பட்டணங்களில் பிறப்பிக்கப்படணும். ஆண்டவரே, எங்கள் நகரங்களில் பிறப்பிக்கப்படணும். ஏசப்பா, எங்க தேசங்களில் பிறப்பிக்கப்படணும். ஆண்டவரே, எங்க சபைகள், எங்க குடும்பங்கள்ல அப்பா இப்பேற்பட்ட தீர்க்க தரிசிகள் அப்பா பிறப்பிக்கப்படவே, தீர்க்கர்களை பிறப்பிக்கிற தீர்க்க தரிசிகளை எங்கள் தேவனாகிய கர்த்தாவை நீங்கள் தீவிரித்து பிறப்பிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா அவர்கள் பிறப்பிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர் மத்தியில் பிறப்பிக்கப்படட்டும். ஆண்டவரே, மூப்பர்கள் மத்தியில், ஊழியக்காரங்கள் மத்தியில் அப்பா தீர்க்கர்களை பிறப்பிக்கிற தீர்க்க தரிசிகள் தேவனாகிய கர்த்தாவை நீங்க பிறப்பிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்க திரளாய் எங்க தேசத்துல எழும்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எழுப்புதலுக்கு முந்தி எழும்ப வேண்டிய தீர்க்க தரிசன தலைமுறை அல்லவா? ஆண்டவரே, அந்த தலைமுறையின் தேவனால பிறப்பிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே நீங்க தீவிரித்து இந்த தீர்க்க தரிசன தலைமுறையை எழுப்பி எங்க தேசத்துல கொடுக்க வேண்டுமா பரலோகத்தின் தேவனிடத்துல நாங்க விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்க விண்ணப்பத்தை கேட்டு எங்க திரளான தீர்க்க தரிசிகள் எங்கள் பட்டணத்தில் எழுப்ப போற தேவனுக்கு நாங்க மகிமை செலுத்துறோம். ஆண்டவரே, மகிமை செலுத்துறோம். ஆண்டவரே, அதே போல தகப்பனே சோதரம். ஆண்டவரே, கால பிரமாணங்களை வெளிப்படுத்துற தீர்க்க தரிசிகளை எழுப்பி கொடுங்க. ஆண்டவரே, அப்பா பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசேவை கொண்டு தகப்பனே சோதரம். ஆண்டவரே, நீங்க கட்டளைகளின் பிரமாணங்களின் அப்பா கற்பனைகள் நீங்க எப்படி அப்பா உங்களுடைய ஜனத்துக்கு கற்றுக் கொடுக்க மோசேவை பயன்படுத்துறீங்களே. ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டு காலத்துல பவுலை கொண்டு அப்பா சபைகளை ஏற்படுத்துறதுக்கு சபைகளுக்கு உண்டான சட்ட திட்டங்களை நீங்க கொடுத்தீங்களே ஏசப்பா. அதே போல இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே அப்பா உங்களுடைய கட்டளை உங்களுடைய பிரமாணங்களை பரலோகத்தில் இருந்து அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த பலமான தீர்க்கதரிசிகள், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் அப்பா தகப்பனை எப்படி கர்த்தரை ஆராதிக்கணும், எப்படி நடக்கணும், என்ன செய்யணுங்கிறத அப்பா அந்த கடைசி காலத்துல வெளிப்படுத்தப்படுற கால பிரமாணங்களை வெளிப்படுத்துற தீர்க்கதரிசிகளை எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீங்க திரளாய் எழுப்பி கொடுங்க. ஆண்டவரே, திரளாய் எழும்பணும். ஆண்டவரே, அவங்க தீவிரித்து எழுமணுமே. ஆண்டவரே, இது நேரம் அல்லவா, இது காலம் அல்லவா? ஆண்டவரே, அந்த பிரமாணங்களை வெளிப்படுத்தி உங்களுடைய ஜனங்களை வழிநடத்தி ஜனங்கள் கூட கொண்டு அதை அறிவித்து ஜனங்களை வழிநடத்தத்தக்கதான அந்த கால பிரமாணங்களை வெளிப்படுத்துற தீர்க்கதரிசிகளை எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீங்க பிறப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிற. ஆண்டவரே, அவங்க தீவிரித்து புறப்பட்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற. ஆண்டவர், பட்டணங்கள் தோறும், தேசங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் அப்பா சபைகள் தோறும் கால பிரமாணங்களை வெளிப்படுத்துற தீர்க்கதரிசிகளை எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீங்க பிறப்பித்து தர வேண்டுமா ஜெபிக்கிற. அவங்க தீவிரித்து எழும்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவனோட கரம் தீர்க்கதரிசிகளை பிறப்பிக்கிற தீர்க்கதரிசனத்தின் தேவனாகிய கர்த்தரோட கரம் நீட்டப்பட்டு உங்களுடைய தீர்க்கதரிசிகள் திரளாய் எங்க தேசத்துல எழும்ப வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவனோட பரலோகத்தின்
நாமத்தின் தேவனிடத்தில் நாங்கள் இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் இந்த ஜெப குறிப்பை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம்ம ஜெபத்தை கேட்டபடினால தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நம்ம 2 காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்து 2 தீர்க்கதரிசிகள், ஹல்லேலூயா, வழி நடத்துகிற தீர்க்கதரிசிகள், தேவனுடைய காரியங்களை சொல்லி தேவனுடைய ஆலோசனைகளை சொல்லி வழி நடத்துகிற தீர்க்கதரிசிகள், மோசேயை போல தீர்க்கதரிசிகள் எழும்பும்படிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே போல தேவ ரகசியங்களை வெளிப்படுத்துகிற, மர்மங்களை வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசிகள் எழும்பும்படிக்காக அப்படியே உத்தரவாதம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்கள் சபைகளில், எங்கள் தேசத்தில், எங்கள் பட்டணத்தில் அவர்களை எழும்பட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது சகோதரியோடு இணைந்து இதற்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிற எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வல்லமையுள்ள கரங்களுக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆலோசனை சொல்லி வழிநடத்துகிற ஆண்டவரே தீர்க்க தரிசிகளை ஆண்டவரை எழுப்பி தரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் சபைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஆண்டவரை வழிநடத்துகிற ஆண்டவரை தீர்க்க தரிசிகளை ஆண்டவரை நீங்க எழுப்பி தர வேண்டும் என ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்துல ஆண்டவரே ஹல்லேலூயா எழுப்புதல் என்ற நன்மையை நீங்க கட்டளையிட்டு இருக்கிறீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதை நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக ஆண்டவரே சபையானது எப்படி ஆயத்தப்படணும், சபையானது எப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், சபையானது எப்படி ஆண்டவரே தேவனுக்கு நேர ஆயத்தப்பட வேண்டிய ஆண்டவரை காரியங்களை சொல்லி ஆண்டவரை வழிநடத்தத்தக்கதான ஆண்டவரை தீர்க்க தரிசிகளை எங்க சபைகளை நீங்க ஆண்டவர் எழுப்பி தர வேண்டும் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால முன்குறிக்கப்பட்ட ஆண்டவரே ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்மால அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, சபைகளை கண் கண்டபடி ஆண்டவர் நடத்தாதபடி, ஆண்டவரே சுயமான காரியங்களை ஆண்டவரை நடத்தாதபடி, என் தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தின்படியாக ஆண்டவரை உம்முடைய வழிகாட்டுதலின்படியாக ஆண்டவரை சபையை நடத்தத்தக்கதாக ஆயத்தப்படுத்தத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகளை நீங்க எழுப்பி தந்திரள வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்திரிக்கும்படியாக அதன் பாதையில எங்களை வழிநடத்துகிற தீர்க்க தரிசிகளை நீங்க எழுப்பி தந்திரள வேண்டும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே ஆண்டவரே ஹல்லேலூயா ரகசியங்களை வெளிப்படுத்துகிற, ஹல்லேலூயா மர்மங்களை வெளிப்படுத்துகிற ஆண்டவரே தீர்க்க தரிசிகளை நீங்க எழுப்பி தருவீராக. தானியேலை எழுப்பி தருவீராக. ஹல்லேலூயா. எசேக்கியாவை ஆண்டவர் எழுப்பி தருவீராக. ஆண்டவரே, யோவானை எழுப்பி தருவீராக. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே முத்திரை உடைக்கப்பட்டு அதில் இருக்கிற ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய சமூகத்திலிருந்து ரகசியங்களை பெற்றுக் கொடுக்கிற ஆண்டவரே தீர்க்க தரிசிகளை ஆண்டவரே எங்கள் சபைகள்ல நீங்க எழுப்பி தருவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரங்களுக்குள்ளாக ஆண்டவரே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையானது ஆண்டவரே தேவனுடைய சித்தத்தை செய்யணுமே, சபையானது ஆண்டவரே தேவனுடைய பாரத்தை புரிந்து கொள்ளணுமே, ஆண்டவரே தேவன் வைத்திருக்கிற ஆண்டவரை எழுப்புதல் என்ற நன்மையை நாங்கள் சுதந்திரிக்கணுமே ஆண்டவரே. ரகசியங்களையும் மர்மங்களையும் ஆண்டவரே பட்டயங்களையும் வெளிப்படுத்துகிற ஆண்டவரை தீர்க்க தரிசிகளை நீங்க எழுப்பி தந்திரள வேண்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள கரங்களுக்குள்ளாக ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்க பட்டணத்துல எங்க ஆண்டவரே அப்பா எங்க சபைகளில் ஆண்டவரே எங்க ஆண்டவரே வாலிபர்களை ஆண்டவரே எங்க குழந்தைகளை ஆண்டவரே எங்க மூப்பர்களை ஆண்டவரே எங்க ஊழியக்காரர்களை கர்த்தர் தீர்க்க தரிசியா ஆண்டவரே அப்பா வழி நடத்துகிறவர்களாக ஆண்டவரே ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக கால பிரமாணங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக ஆண்டவரே அப்பா தீர்க்க தரிசன புத்தரர்களை பிறப்பிக்கிற தீர்க்க தரிசிகளாக கர்த்தரை எழுப்புகிறதற்காக எழும்ப பண்ணுகிறதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கே மகிமையை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரங்கள் எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் வைத்திருக்கிற அந்த எழுப்புதல் திட்டம் அது ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்தின் மேலே நிறைவேறுவதாக முந்தி எழும்ப வேண்டிய இந்த தீர்க்க தரிசன கூட்டம் எழும்பும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாம
நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நாம் இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நேரத்தில் நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஜெபிக்கிறவனும் ஜெபத்தின் அதிகாரமும். அதான் நம்ம தியானிக்க போகிற காரியம். ஜெபிக்கிறவனை குறித்து வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, ஜெபத்தின் அதிகாரங்கள் அப்படிங்கிறதை குறித்து வேதத்தில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வேத வசனத்தின் அடிப்படையிலே நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த கடைசி காலத்தை குறித்து கர்த்தருடைய வேதம் மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், லூக்கா புஸ்தகம் 21வது அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது கடைசி காலத்திலே நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் அங்கே நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இயேசு அதை குறித்து அநேக காரியங்களை வெளிப்படுத்தும் போது, இவைகளுக்கெல்லாம் நாம் தப்பித்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால் அதுதான் ஜெபம். கடைசி காலத்திலே ஜெபம் என்பது ரொம்ப ஒரு அவசியமானது. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் விடுகிற மூச்சு காற்றை போல ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அது இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜெபத்தை தவிர்த்து நாம் தப்பித்து கொள்வதற்கு வேறு எந்த வழிகளும் நமக்கு வேதத்திலே காட்டப்படவில்லை. ஜெபம் நமக்கு அவ்வளோ அவசியம். சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நாம் தப்பித்து கொள்வதற்கும் மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்ம நிற்பதற்கு பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலே நமக்கு அது ஒரு ஆயுதமாக ஜெபத்தை குறித்து பேசியிருக்கிறார். அதை குறித்து நம்ம நிறைய செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். அடிக்கடியாய் அந்த வேத வசனங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன கவனிக்கிறோம்னு சொன்னால், ஜெபிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்க வேண்டும். ஏன்னா கடைசி காலத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு எந்த விதமான தடையும் வரக்கூடாது. ஏன்னா சத்ருவானவன் ஜெபிக்கிறவர்கள் மேலே கவனம் வைக்கிறான். ஏன்னா ஜெபிக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் அவனுடைய கிரியைகளை என்ன செய்ய முடியாதுன்னா முழுவதுமாக செயல்படுத்த முடியாது. ஆகவே சாத்தான் தன்னுடைய காரியங்களை முழுவதுமாய் நிறைவேற்றுவதற்கு தடையாய் இருப்பது என்னவென்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்கள். நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த ஜெபம் என்ன செய்யுதுன்னா சாத்தானுடைய கிரியைகளை மட்டுப்படுத்துகிறது. தேவனுடைய நன்மையான காரியங்களை நம்முடைய தேசத்துக்கு கொண்டு வருகிறது. ஆகவே ஜெபிக்கிறவனுக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் வருகிறது. அதை குறித்து நம்ம சில காரியங்களை நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஜெபிக்கிறவனுடைய மனநிலைமை எப்படி இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். இந்த வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற முதல் ஆலோசனை, கர்த்தருடைய ஜனங்கள் ஜெபிக்கிறவர்களுக்கு நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், எச்சரிக்கையாய் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் எதை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. வஞ்சனை. கடைசி காலத்திலே ஒரு நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் காட்டுகிற இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருள் என்றும் காட்டுகிறது. அதான் வஞ்சனை. சாத்தான் கொண்டு வருகிற தந்திரத்தில் ஒன்றாக இருக்கிறது. சாத்தானிடத்திலே இருக்கிற ஆயுதத்தில் ஒன்று அவனுடைய தந்திரங்கள். அந்த தந்திரம் எப்படி இருக்குதுன்னா ஜனங்களை வஞ்சனைக்குள்ளே நடத்துவது. அப்போ கர்த்தருடைய ஜனங்கள் ஜெபிக்கிறவங்க என்ன, நம்ம முதல்ல நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய மனநிலைமைகள் வஞ்சனைக்கு நேராய் திருப்பப்பட்டு போகாதபடிக்கு நம்ம முதல் காரியம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நம்மை சுற்றிலும் நிறைய காரியங்கள் கூடுமானால்
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக அப்படின்னு தானே வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கவனம் வைத்து வருகிற அந்த வஞ்சனையிலிருந்து நம்ம தப்பித்து கொள்வதில் நம்ம முதல்ல கவனம் செலுத்தணும். முதல் காரியம் அதை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்னா சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, என்னுடைய நாமத்தை தரித்து கொண்டு, அப்போ கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டு வருகிறவர்கள் எல்லாருடைய வார்த்தைகளும் கர்த்தருடைய வார்த்தைகள் அல்ல என்பதை இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த வசனம் 5வது வசனத்தில் பாருங்க, அநேகர் வந்து, இந்த வஞ்சனை ஒரு மனிதன் மூலமாய் வருகிறது. அந்த 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு, ஒரு மனிதன் மூலமாக இந்த வஞ்சனை கடந்து வருகிறது. அந்த வசனத்தில் நம்ம பார்க்குற 5வது வசனத்தில் ஒருவர் அல்ல அநேகர். அப்போ இந்த கடைசி காலத்தில் சத்ருவானவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், வஞ்சனையை ஜனங்கள் நடுவிலே பரப்பும்படி எப்படி கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எழுப்புகிறாரோ அப்படியே வஞ்சிக்கும்படிக்கு அநேக கள்ள வேலையாட்களை சத்ருவானவன் எழுப்புகிறான். அவங்க எப்படி வர்றாங்க பாருங்க, அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி வருவார்கள். அப்படி சொல்லி வர்றவங்க எல்லாருடைய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தைகள் அல்ல. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நாம் அந்த காரியத்திலே எச்சரிக்கையாக இருக்கணும். அது இன்னும் என்ன செய்வாங்களாம், ஒரு படி மேலே வந்து நானே கிறிஸ்து அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம். அப்படி வந்தால் கூட நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா அந்த 5ஆம் வசனத்தில் நீங்கள் மறுபடியும் கவனித்து பாருங்க, அநேகரை வஞ்சிப்பார்கள். 1-2 பேர் அல்ல, மனிதர்கள் மூலமாய் வருகிறது. அநேகர் வருகிறார்கள், அவர்கள் அநேகரை வஞ்சிக்கிறார்கள். அப்போ அவங்களுடைய கிரியைகள் பாருங்க. அப்போ இப்படி அநேகரை வஞ்சிக்கக்கூடிய தக்க அளவில் அவருடைய கிரியைகள் எப்படி இருக்குதுன்னா, அது அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவங்களுடைய காரியங்கள் அங்கே வெளிப்படும். அப்போ நம்ம ஜெபிக்கிறவங்க என்ன செய்யணும்னு சொன்னால், எச்சரிக்கையாக இருக்கணும். மனிதர்களால் வருகிற அந்த வஞ்சனை, அந்த காரியத்திலே நம்ம முதலாவது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதத்திலே பார்க்கிறோம். 2வது காரியம் பாருங்க, கொலோசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. இந்த இடத்துல ஒரு காரியத்தை குறித்து, எச்சரிப்பை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். என்ன? லௌகீக ஞானம். இந்த ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல, சாத்தானிடத்திலிருந்து வருகிற ஞானம். இந்த உலகத்தால் கற்பிக்கப்படுகிற ஒரு போலியான ஞானம், ஒரு லௌகீக ஞானம், மாயமான தந்திரம், அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து மனுஷர்களின் பாரம்பரியமான காரியங்களை என்ன செய்வாங்கன்னா அதை பேசுவாங்களாம். உலக வழிபாடுகளுக்கு நேராக அதை நடத்துவார்களாம். அது கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்போ 2வது காரியம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த லௌகீக ஞானத்திற்கு நம்ம கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். அது எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்க. அந்த வசனத்தில் மனிதர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் சார்ந்ததாக, அதை பற்றினதாக இருக்கிறது. அப்போ மனிதர்களுடைய பாரம்பரியங்கள், அப்போ பாரம்பரியத்தை குறித்து அதை ஒட்டி பேசப்படுகிற காரியங்கள் சத்தியங்கள் அல்ல. சத்தியம் என்பது நமக்கு கர்த்தர் திருஷ்டாந்தமாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பாரம்பரியங்கள் சத்தியத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அங்கே வேதபாரர்கள் கூட சத்தியத்தை குறித்து அவங்க சாட்சி கொடுக்கல, பாரம்பரியங்களை அங்கே அவங்க பேசுகிறாங்க. ஆண்டவர் அதை கடிந்து கொள்ளுகிறதை கர்த்தருடைய வேதத்திலே நம்ம வாசித்து பார்க்கிறோம். அப்போ இந்த லௌகீக இந்த ஞானத்திற்கும் மாயமான தந்திரத்திற்கும் நம்ம என்ன செய்யணுமா? எச்சரிக்கையாக இருக்கணுமா? அடுத்து ஒரு எச்சரிப்பை குறித்து கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஆண்டவர் சொல்றாரு, எதை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுமா?
சம்பவிக்கப்படுகிற நடக்கிற சம்பவங்கள் இதெல்லாம் நடந்து தான் ஆகணும். ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், இவையெல்லாம் நடக்கும். அப்படி நடக்கப்படுகிற சம்பவங்கள், கேள்விப்படுகிற செய்திகளை நம்ம கேட்கும்போது கலங்காதபடிக்கு, ஜெபிக்கிறவங்களுடைய இருதயம் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ ஜெபிக்கிறவங்களுடைய பலன் எங்கே இருக்குது பாருங்க, கர்த்தர் தான் நம்முடைய பலன், கர்த்தருடைய சமூகம்தான் நம்முடைய பலன், தேவனுடைய பிரசன்னம்தான் நம்முடைய பலனாக இருக்கிறது. அப்போ நம்முடைய இருதயம் பலவீனம் ஆயிருச்சு, நம்முடைய இருதயம் கலக்கம் அடைந்து விட்டால் நம்மளால் எச்சரிக்கையாக இருந்து ஜெபிக்க முடியாது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, கலங்காதபடிக்கு ஜெபிக்கிற நீங்கள் நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்து கலங்கிறாதீங்க, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து என்ன செய்யுங்க, ஜெபத்தில் உறுதியாக நம்ம என்ன செய்யணுமா, நம்ம தரித்திருக்கணும். பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு காரியம் பாருங்கள். நம்முடைய இருதயம் பல காரியங்களை கவனிக்கும் போது கலக்கம் அடையும். ஆனால் அந்த கலக்கத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா பலவீனம் அடைந்து விடக்கூடாது. இருதயம் கலக்கம் அடையும் போது பொதுவாக என்ன நடக்கும்னு சொன்னால் நம்முடைய ஆவி பலவீனமாக ஆரம்பிக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பலவீனம் ஆயிடக்கூடாது. ஏன்னா இந்த காலம் ஜெபிக்கிற காலம், இந்த காலம் யுத்தம் பண்ணுகிற காலம், இந்த காலம் சாத்தானுக்கு எதிராக ஜெயமெடுக்கிற ஒரு காலம். அப்போ இந்த காலத்தில் எப்படி இருக்கணும், சம்பவிக்கப்படுகிற செய்திகளை கேள்விப்படும் போது கலங்காதபடிக்கு, நம்முடைய இருதயம் பலவீனம் அடைந்து விடாதபடிக்கு, சோர்ந்து போய் விடாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறார். மூன்றாவது காரியம் பாருங்க, எதை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுமா, காலங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணுமா. அதை குறித்து என்ன சொல்றான்னு பாருங்களேன். மார்க்கு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 32வது வசனம் 33வது வசனம், அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால், நம்ம சந்திக்க போகிற இந்த காலம், அந்த காலத்தையும் அந்த நாளையும் அந்த நாளிகையும் நாம் அறியாமல் இருக்கிறபடியினால எச்சரிக்கையாக இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ காலத்தை குறித்து ஒரு எச்சரிப்பு நமக்குள்ள உண்டாகணும். பாருங்க, இந்த காலம் எந்த காலம் என்பது நமக்கு அந்த காலத்தில் நடக்கிற சம்பவங்களை வைத்து தான் அந்த காலத்தை நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அதை குறித்து கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாரு. அதை பாருங்க, அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். மத்தேயு புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் உண்டான காரியங்களை பாருங்க. பரிசேயரும் சதிசேயரும் அவரை சோதிக்கும்படி அவ்விடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனமாகிற போது செவ்வானம் இடுகிறது, அதனால் வெளி வாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயம் ஆகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? அப்போ காலத்தை நம்ம நிதானிக்க முடியும்னு சொன்னால், காலத்தில் வருகிற அடையாளங்கள், இந்த கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்கும் என்று கர்த்தர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரோ அந்த சம்பவங்கள் நடக்க நம்ம கேள்விப்படுகிறோம் பாருங்க. அதை கவனிக்கும் போது அது எந்த காலத்தை நம்ம நெருங்கி வந்திருக்கிறோம், அது எந்த காலமாக இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். பாருங்க, மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். இப்படி கால்விப்பட்டா அந்த காலம் வேதனைகளுக்கு ஆரம்பத்தின் காலம் என்று ஆண்டோடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஜெபிக்கிறவங்களுக்கு காலத்தை குறித்த ஒரு எச்சரிக்கை, காலத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு என்ன செய்யணும்னா நம்ம இருக்கணும். அப்போதான் அந்த காலத்தில் நம்ம எப்படி ஜெபிக்கிறது, நம்ம எப்படி நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வது, எப்படி அந்த காலத்துக்கு ஏற்றபடியாக ஜெபத்தை நம்ம நடத்தி கொண்டு போவது என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் அந்த காலங்களுக்கு ஏற்றபடி நம்மை ஆண்டவர் வழி நடத்துவார் ஜெபத்திலே.
பாருங்க, வேதனைகளுக்கு ஆரம்பமான காலம், ஒரு வேதனைகளுக்கு ஆரம்பமான காலம் வரும் பொழுது எப்படி ஜெபிக்கணும்? ஏன்னா அந்த வேதனைகளுக்கு ஆரம்பமான காலத்தை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அந்த காலத்தில் யுத்தங்களின் செய்திகளை நிறைய கேள்விப்படுவோமா, அதே மாதிரி நிறைய பூமி அதிர்ச்சிகள் வருமா, அதே மாதிரி பஞ்சங்கள் வருமா. இது எல்லாமே நமக்கு ஒரு அடையாளமாக கர்த்தருடைய வேதத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ காலத்தை குறித்த ஒரு நிதானம், ஜெபிக்கிறவங்க இந்த கடைசி காலத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற நமக்கு காலத்தை குறித்த ஒரு எச்சரிப்பு, ஒரு நல்ல ஒரு நிதானம் நமக்கு கண்டிப்பான முறையில் தேவைப்படுகிறது. அப்போ ஆண்டவர் இதை நமக்கு என்ன செய்திருக்கிறார்னா ஆலோசனையாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்த காரியம் பாருங்க, நம்முடைய இருதயம் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணுமா. எதனால பாரம் அடையுது? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா புஸ்தகம் 21வது அதிகாரம் 34ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தா, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பார்த்தீங்களா, எதனால பாரம் அடையுமா? இந்த கடைசி காலத்தில் ஒரு மனிதனுடைய இருதயம் எதனால பாரம் அடையுது பாருங்க. ஒன்று பெருந்திண்டி, இன்னொன்று வெறி, இன்னொன்று லௌகீக கவலை, இன்னொன்று பாருங்க வெறியாட்டங்கள். இன்னைக்கு அது நம்ம சொல்லவே தேவையில்லை. நிறைய காரியங்கள் இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காரியங்கள் இன்னைக்கு தேசத்திலே ஒரு வெறியாட்டமான சூழ்நிலைகள் இன்றைக்கு பரவி கொண்டு வருகிறது. வெறிகளினாலும் லௌகீக கவலை, இந்த உலகத்தை பற்றினே கவலை, இதை முழுசா அதை பற்றியே கவலைப்படுறது. பாருங்க, இந்த 3 காரியங்களை குறித்து சொல்றாரு. இந்த 3 விஷயங்களையும் குறித்து இதனால உங்க இருதயம் என்ன செஞ்சிடாதபடிக்கு, பாரம் அடையாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்முடைய ஜெபத்துக்கு தடையை உண்டு பண்ணுகிற காரியங்கள். அப்போ என்னென்ன காரியங்கள் பாருங்க, இந்த எச்சரிப்பை குறித்து நம்ம என்னென்ன காரியங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். முதல் காரியம், வஞ்சிக்காதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். 2வது காரியம், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். காலத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். இருதயம் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னொரு காரியம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, விழித்திருக்கிறதை குறித்தும் நமக்கு சொல்றார். ஒன்று எச்சரிப்பு, மற்றொன்று விழித்திருக்கிற காரியங்கள். இந்த விழித்திருக்கிறதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 2 முக்கியமான காரியங்கள் இப்போ நம்ம கவனிக்கிறோம். ஒன்று, எதிராளி நம்மை விழுங்கி விடாதபடிக்கு விழித்திருக்கணுமா. 2வது காரியம், சோதனைக்கு உட்படாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா, விழித்திருக்கணுமா. பாருங்க, இதை குறித்து முதல் காரியம், சாத்தான் விழுங்கி விடாதபடிக்கு எச்சரிக்கையாய் விழித்திருக்க வேண்டும். அதை குறித்து என்ன வேதம் சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தில், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். அப்ப யாருக்கு எதிராக இருக்கிறான்? கர்த்தருடைய ஜனங்களுக்கு, ஜெபிக்கிறவங்களுக்கு எதிராக இருக்கிறான். எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ, ஏதோ ஒரு தந்திரத்தை கொண்டு வந்து எப்படி அவங்கள விழுங்கிறது, எப்படி அவங்கள டைவர்ஷன் பண்ணுறது, எப்படி அவங்களை வேறு பக்கமாக திசை திருப்பி விடுவது என்று அவன் என்ன செய்யறான்னா சுற்றி திரிகிறான். அப்போ நம்மை சுற்றி வருகிற சாத்தானுடைய அந்த காரியங்களுக்கு நம்ம விழிப்புள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். அது ஆவியில் அப்படிப்பட்ட ஒரு விழிப்பு நமக்கு என்ன செய்யணுமா, நமக்கு உண்டாக வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் பாருங்க அந்த வசனத்தில். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணுமா. அப்போ விசுவாசத்தை களங்கப்படுத்துகிற, விசுவாசத்துக்கு எதிரான சில காரியங்கள் என்ன செய்யும், சாத்தானால சில காரியங்கள் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா விசுவாசத்தில் உறுதியாக இருந்து, ஏன்னா அவனை எதிர்ப்பதற்கு நம்ம இந்த இடத்துல கவனிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய விசுவாசம் அது ஒரு கேடயமாய் நமக்கு இருக்கிறது.
சர்வாயுத வர்க்கங்களை குறித்து எபேசியரில் வாசிக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஷீல்டு என்னன்னு சொன்னால் ஃபெய்த், விசுவாசம். விசுவாசம் இருந்தால் தான் பிசாசை எதிர்க்க முடியும். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ அப்படிப்பட்ட பாடுகளை கொண்டு வரும்படி அவன் என்ன செய்கிறானா, சுற்றித் திரிகிறான், எதிராளியாகிய பிசாசானவன். அப்போ அதில் நம்ம என்ன செய்யணுமா, விழிப்பாக இருக்கணும். சாத்தானுடைய கிரியைகள், அவனுடைய காரியங்கள், அவனுடைய அந்த மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணுமா, விழித்திருக்கணும். நம்ம அதை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இன்னொரு காரியம் என்னது, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருக்கணும். மத்தேயு புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இப்போ இந்த இடத்துல நம்ம சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கிறதுனுடைய அந்த காரியம் என்னன்னு சொன்னால், பலவீனமான இந்த மாம்சம் நம்ம எந்த விதத்திலையும் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளை தடுமாற்றத்துக்குள்ளே கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா மாம்சம் பலவீனமானது. இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ மாம்சம் பலவீனமாக இருக்கிறதுனால இந்த பலவீனமான மாம்சம் நம்மை மேற்கொண்டு விட்டால் எதிர்படுகிற சூழ்நிலையில் அதை ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நம்ம எதிர்த்து நிற்க திராணி இல்லாமல் போய்விடுவோம். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திக்கிறோம், இந்த சோதனையான காலங்கள் வரும்பொழுது சோதனைக்கு உட்படாதபடிக்குன்னு ஆண்டவர் வசனத்தில் சொல்லியிருக்கிறார்ல. அப்போ நம்மை சுற்றிலும் சோதனைகள் ஒரு வேளை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சோதனை நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு ஆவியில் பலமாக நம்ம நின்றுட்டா சோதனை ஜெயிச்சிடலாம். ஒருவேளை மாம்சம், பலவீனமான மாம்சம் நம்மை மேற்கொண்டு விட்டால் சோதனையில் நம்ம என்ன செய்து விடுவோம்னா அகப்பட்டு விடுவோம். அதை எதிர்கொள்ள திராணி இல்லாமல் போய்விடுவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, விழித்திருக்கணும். எதை குறித்து? நம்முடைய சொந்த மாம்சத்தை குறித்து கவனிக்கணும். ஜெபத்துக்கு ஏதாவது தடை வருதா? சத்ருவினால் ஜெபத்துக்கு தடை வருதா? நம்முடைய மாம்சம் நமக்கு தடை ஏற்படுத்துகிறதா என்பதை நம்ம என்ன செய்யணும்னா நம்ம கவனித்து பார்க்கணும். அடுத்த காரியம் பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார்னா, ஒரு ஆயத்தம் நமக்குள்ளே இருக்கணுமா. லூக்கா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு ஆலோசனை. ஜெபிக்கிறவங்க எப்பயுமே எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஜெபத்திற்கு ஒரு ஆயத்தம் இருக்கணும். பாருங்க, நம்ம யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, அதிகாலமே என் சமூகத்திலே நீ நிற்கும்படி நீ ஆயத்தமாகுன்னு சொல்லி ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டார். ஏன் ஆண்டவர் கட்டளையிட்டார்னா, தேவனிடத்தில் போய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை வாங்கி அதை ஜனங்களுக்கு கொண்டு கொடுப்பதற்காக மோசையை ஆண்டவர் அந்த இடத்துல ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த கடைசி காலத்தில் ஜெபிக்கிற நமக்கு அந்த ஜெபத்தில் எப்படி தரித்திருக்கிறது, ஜெபத்தில் நம்ம உறுதியாக இருக்கிறது, எப்படி ஜெபத்தில் வழிநடத்தப்படுவது அப்படிங்கிற காரியத்தை நம்ம கவனிக்கிறதுல ஒரு ஆயத்தம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆயத்தம் இல்லாவிட்டா அந்த காலத்தில் எப்படி ஜெபிக்கிறதுன்றதை நம்ம அதை அறியாமல் போய்விடுவோம். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஆயத்தமாக இருக்கணும். ஒரு ஆயத்தம் எப்பொழுதும் ஒரு ப்ரிப்பரேஷன் நமக்குள்ளே என்ன செய்யணுமா இருக்கணும். ஏன்னா எஜமான் எப்பொழுது வருவார் என்று நம்ம அறியாது இருக்கிறதுனால தூங்காமல் வாசல் அண்டையிலே காத்திருக்கிறவர்களாக இருங்கள்னு ஆண்டோடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ ஜெபிக்கிறவங்க ஒரு வாசலை காக்கிற காவலாளிகளை போல இருக்கிறார்கள். அப்போ தேசத்தில் இருக்கிற நம்ம, தேசத்துக்காக ஜெபிக்கிற நம்ம, இந்த தேசத்தில் காரியங்களில் அந்த ஜெபத்திற்கு ஒரு ஆயத்தம் நமக்கு தேவை. அப்போ நம்ம அந்த காரியங்களை என்ன செய்கிறோம்னா நம்ம கவனிக்கிறோம். அடுத்த காரியம் பாருங்க, பொறுமையாயிருங்கள்.
ஜெபிக்கிறவங்களுக்கு இன்னொரு ஒரு அடிப்படை தேவை என்னன்னு சொன்னால், ஒரு பொறுமை நமக்கு தேவை. லூக்கா புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள். ஜெபிக்கிறவங்களுடைய அந்த மனநிலைமை எப்படி இருக்கணுமா? பொறுமையாக இருக்கணுமா ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே கர்த்தர் நீடிய பொறுமையாக இருந்து ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அப்போ நமக்கு என்ன தேவை? ஜெபத்திலே பொறுமையாக இருக்கணும். ஏன்னா சில நேரங்களில் சில காரியங்கள் கடந்து போகும். அதை குறித்து வெளிப்படுத்தல் 13:10 வாசிக்கலாம். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும், பரிசுத்தவான்களின் பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? அந்த இடத்துல சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போகிற வரைக்கும், பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டிய வரைக்கும் பரிசுத்தவான்கள் பொறுமையோடு இருக்கணும். அப்போ ஜெபிக்கிற நமக்குள்ள கர்த்தர் அந்த காரியங்கள் நிறைவேற்றுகிற வரைக்கும், நமக்கு பதில் செய்கிற வரைக்கும் நம்ம ஜெபத்திலே பொறுமையாக நம்ம இருக்கணுமா? பாருங்க, ஜெபிக்கிறவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சில காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து நம்ம கவனித்தோம், சுருக்கமாக கவனித்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், ஜெபத்தின் அதிகாரங்கள். ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட அதிகாரத்தை வைத்திருக்கிறார், நம்முடைய ஜெபம் எவ்வளவு வலிமையானதாக இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம் என்னன்னு சொன்னால், தீமையிலிருந்து சகோதரனை தப்புவிக்கிற அந்த அதிகாரம் ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். தீமையிலிருந்து சகோதரனை தப்புவிக்கிற ஒரு அதிகாரம், அல்லது தீமையிலிருந்து ஒரு மனிதனை அல்லது ஒரு சமுதாயத்தை தப்புவிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னால், ஜெபிக்கிறவங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஒரு தீமை வருகிறது, அந்த தீமையினால் அநேகர் அழிந்து போகிறார்கள்னு சொன்னால், அங்கே நம்ம ஜெபத்தில் இருக்கிற நமக்கு தான் அந்த உத்தரவாதம். நாம் ஜெபம் பண்ணால் ஒருவேளை அழிவு வந்தால் கூட அந்த அழிவில் ஒருவரும் அங்கே ஜீவன் போகாதபடிக்கு அவர்கள் காக்கப்படுவார்கள். பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் 20, 21, 22 வசனங்களை வாசித்து பாருங்க. ஆபிரகாம் நீதிமானுக்காக வேண்டுதல் செய்கிறார். 50 நீதிமான்கள்லேருந்து ஆரம்பித்து கடைசியாக வந்துட்டார். 10 நீதிமான்கள் வரைக்கும் ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, என்னுடைய கோபம் என் மேலே வராதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் என்னை தாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார்னா, 10 நீதிமான்கள் வரைக்கும் அவர் என்ன செய்கிறார்னா கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்கிறார். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் சோதோம் கொமோரா பட்டணத்தின் மேலே கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை செலுத்தும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். ஆதியாகமம் 19:29 வாசிச்சு பாருங்க. தேவன் அந்த சம பூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது தேவன் ஆபிரகாமை நினைத்து, பார்த்தீங்களா, அந்த அழிவு சம்பவிக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணின ஆபிரகாமை கர்த்தர் நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில், அந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டுருச்சு, கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். யாரை நினைத்து? ஆபிரகாமை நினைத்து. பாருங்க, நம்முடைய ஜெபத்தில் கர்த்தர் ஒரு அதிகாரம், இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு ஜெபத்தில் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? தன்னுடைய சொந்த சகோதரனை, நம்முடைய சொந்த தேசத்தை, நம்முடைய சொந்த ஜனங்களை தீமைக்கு தப்பித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்காக செய்கிற அந்த ஜெபத்தில் ஒரு அதிகாரம், அவர்களை தப்புவிக்க பண்ணுகிற, அவர்களுக்கு ஜீவனை அழிவிலிருந்து தப்புவிக்க பண்ணுகிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்னா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய உத்தரவாதம் பாருங்களேன். நம்முடைய ஜெபம் எவ்வளோ உத்தரவாதம் உள்ளதாக இருக்கணும் பாருங்க. நம்ம உத்தரவாதத்தோட ஜெபம் பண்ணா, நம்ம பாரத்தோட ஜெபம் பண்ணா அழிவு வரும் என்று கர்த்தர் வெளிப்படுத்தி இருந்தாலும் அந்த அழிவுக்காக நம்ம பாரத்தோட உத்தரவாதம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணா, அன்றைக்கு லோத்தை ஆண்டவர் தப்புவிக்க பண்ணும்படி ஆபிரகாமை கர்த்தர் எப்படி நினைத்தாரோ அப்படியே நம்முடைய தேசத்துக்கு ஒரு அழிவு வரும் பொழுது ஆண்டவர் நம்மை நினைத்து தேசத்தின் ஜனங்களை கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா.
அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். உங்களுக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்க சுதந்திரிக்கணும். அதிகாரத்தை வைத்து நம்ம ஜெபிக்கணும். ரெண்டாவது காரியம் பாருங்களேன், பிசாசுகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவர் ஜெபிக்கிறவங்களுக்கு கொடுக்கிறாராம். மத்தேயு புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் பாருங்க, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணும், பிசாசினுடைய கிரியைகளை அங்கே மட்டுப்படணும்னு சொன்னால் அதற்கு என்ன ரொம்ப முக்கியம் பாருங்க, ஜெபம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. பிசாசை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் ஜெபிக்கிறவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் சொல்கிறாங்க அது அழைக்கப்பட்டவங்க மட்டும்தான் பிசாசை துரத்த முடியும் அப்படின்னு சொல்லி. இல்லை, ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை, அதுவும் இந்த கடைசி காலத்தில் ஜெபிக்க தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அந்த அதிகாரத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். பிசாசுகளை மேற்கொள்ளுகிற, ஏன்னா கடைசி காலம் என்பது சாத்தானோடு நம்ம யுத்தம் பண்ணுகிற ஒரு காலம். இது நாள் வரைக்கும் சாத்தானை புதிய ஏற்பாடு காலங்களில் துரத்தினார்கள், அவ்வளோதான். ஆனால் கடைசி காலம் என்பது சாத்தானோடு நேரடியாக யுத்தம் நடக்கிற ஒரு காலம். அதுதான் எபேசியர் 6 வாசிக்கிறோம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, உங்களுக்கு வானமண்டலத்தோடும் இந்த அதிகாரத்தில் இருக்கிற ஆவிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஒரு யுத்தம் இருக்கிறது கடைசி காலம் வரைக்கும். அந்த காலத்தினுடைய முடிவு வரைக்கும் நமக்கு ஒரு யுத்தம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த யுத்தத்தை பிசாசை எதிர்கொள்வதற்கு நம்ம ஜெபிக்கிறவங்களா நம்ம இருந்தா பிசாசை எதிர்கொள்ளுகிற மேற்கொள்ளுகிற அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்னா நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். மூன்றாவது காரியம், இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கே படிக்கும் பொழுது, ஜெபிக்கிறவர்களுக்கு இயற்கையின் மேலே கூட சில நேரங்களில் கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறாராம். வாசிக்கலாம். யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17-18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பார்த்தீங்களா, எலியாவுடைய ஜெபம் பாருங்க. நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான், ஆனால் வானத்தை கட்டவும் வானத்தை கட்டவிழ்க்கவும் ஒரு அதிகாரம் பெற்றிருக்கிறார். எதில்? ஜெபத்தில். அவர் ஜெபிக்கும் போது வானம் கட்டப்படுது. மறுபடியும் எலியா ஜெபிக்கிறாரு, வானம் கட்டவிழ்க்கப்படுகிறது. அப்போ இயற்கையின் மேலே கூட ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களுக்கு இந்த கடைசி காலத்திலே அதிகாரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருந்தால் இப்படிப்பட்ட அதிகாரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது வெளிப்படும். அடுத்த காரியம் பாருங்களேன், காலத்தை மாற்றுகிற அதிகாரத்தை ஆண்டவர் ஜெபிக்கிறவங்களுக்கு கொடுக்கிறாராம். காலத்தை மாற்றுகிற அதிகாரம். அதை குறித்து நம்ம எசேக்கியேலின் ஜெப வாழ்க்கையை நம்ம கவனிக்கிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. எசேக்கியா ராஜா தன்னுடைய மரணத்தை குறித்து கேள்விப்பட்ட பொழுது ஏசாயா வந்து சொல்கிறாரு, உனக்கு மரணம் சம்பவிக்க போதுப்பான்னு சொல்லும்போது சுவர்புறமாக திரும்பி எசேக்கியா ராஜா ஆண்டவரிடத்தில் அப்படி மன்றாடி ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொன்னார், உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னுடைய ஆயுள் நாட்களை 15 வருடங்கள் நான் கூட்டி கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு கிருபை கொடுக்கிறதை நம்ம வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். அப்போ பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஜெபத்துக்கு எப்படி பதில் வருதுன்னா, உன் ஜெபத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அப்போ ஜெபிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா, காலங்களை மாற்றக்கூடிய ஒரு முடிவை அது மறுபடியும் துவக்கம் பண்ணுகிற ஒரு அந்த காலத்தை மாற்றுகிற, தீமையின் காலத்தை நன்மையின் காலமாய் திருப்புகிற ஒரு அதிகாரம் அப்படி நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல தீமையின் காலம் வருதுன்னு சொன்னால் அதை நன்மையின் காலமாய் திருப்புகிற அதிகாரத்தை ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னொரு காரியம், நன்மையின் காலத்தை நீட்டித்து கொண்டு போவதற்கும் ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம், காலத்தை மாற்றுகிற அதிகாரம். இன்னொரு அதிகாரம் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியை தந்தருளுகிற ஒரு அதிகாரம்.
அந்த ஜெபிக்கிறவங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்படும் போது என்ன நடக்கும்னு சொன்னால், இவங்க ஜெபம் பண்ணி அவங்க கை வைக்கும்போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வார்களாம். இதை குறித்து நம்ம வேதத்திலே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். 15, 16, 17 ஆகிய வசனங்களில் 16, 17 ஆகிய வசனங்களை கவனித்து பாருங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். பாருங்க, அங்கே அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணி அங்கே ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும்படி அவங்க ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணி கையை வைக்கிறாங்க பாருங்க, பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க. இப்படிப்பட்ட அதிகாரங்களை ஆண்டவர் ஏன் கொடுக்கிறாருன்னு சொன்னா, இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் தம்முடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டும், சாத்தானுடைய திட்டங்கள் அதமாக்கப்பட வேண்டும், தேவன் நமக்கு வைத்திருக்கிற இந்த பூமியில நிறைவேற்றும்படி வைத்திருக்கிற அவருடைய எல்லா திட்டமும் இந்த பூமியின் மேல நிறைவேறணும்னு சொன்னா, அதற்கு இப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவர்கள் ஜெபிக்கிறவர்கள் இன்றைக்கு தேவனுக்காக எழுப்பப்படணும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற நமக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், என் தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், என் ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்டா ஆண்டவர் கண்டிப்பாய் ஆண்டவர் இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுப்பார். ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா, இந்த அதிகாரத்தை எந்த காரணத்துக்காகவும் நம்முடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திடக்கூடாது. கர்த்தர் சொல்லணும், கர்த்தர் சொல்லு வரைக்கும் காத்திருந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். நம்மை உயர்த்தி கொள்வதற்காக அதிகாரங்களை பயன்படுத்தக்கூடாது, இழிவான ஆதாயங்களுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடாது. தேவனுக்காக கர்த்தருக்காக அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தினா ஆண்டவர் நம்மை கொண்டு நன்மையான காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இது யாரோ ஒருவருக்கு அல்ல, கர்த்தருடைய பாதத்திலே உண்மையாய் ஜெபிக்கிற, பாரத்தோட ஜெபிக்கிற, தேவனுடைய பாரத்தை புரிந்து ஜெபிக்கிற, கர்த்தருடைய மனநிலைமையை புரிந்து ஜெபிக்கிறாங்க பாருங்க, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இதை நீங்கள் அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, இந்த அதிகாரம் நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கும்படி தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்து நம்மை நடத்துவார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஆண்டவரை அநேக காரியங்களை நாங்கள் ஆண்டவரை தியானித்து பார்க்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ ஜெபிக்கிறவனுடைய ஆண்டவரே அதிகாரத்தை குறித்தும் ஜெபிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் வேதத்தில் அநேக ஆலோசனைகளை இன்றைக்கு நாங்கள் தியானித்தோமே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே ஆண்டவரை கிரியை நடப்பிப்பதாக, அந்த வார்த்தை எங்கள் மேலே அப்படியே இறங்கி வருவதாக, ஜெபிக்கிறவனுக்காக நீர் வைத்திருக்கிற இந்த அதிகாரங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் தருவீராக. அந்த அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்தும்படி தேவன் கிருபை தருவீராக. இப்படிப்பட்ட ஜெபிக்கிற ஜனங்கள் கர்த்தர் எங்கள் தேசத்திலே கர்த்தர் எழுப்பும்படிக்காக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதத்திலே தாழ்த்துகிறோம். இந்த தியானத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.